என்னைக்காவது என் வாயிலேருந்து ஒரு பொய் வந்திருக்காடா? ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கடா, பொய் யாரையும் எப்பவும் காப்பாத்தாது. அவன் நிம்மதியை சாகடிக்கும், தூங்க விடாம பண்ணிடும். போடா, என் கண் முன்னால நிக்காத, போ. எதுக்கெடுத்தாலும் பொய். முகத்துல காரி துப்பலாம் போல தோணுது. எக்ஸலன்ட் சார், மார்வலஸ். நல்லா நடிக்கிறீங்கப்பா, குட். அதுவும் அந்த பொய் சொன்னதை பத்தி பேசுனீங்களே, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பா. சார், உங்க டாக்டர் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஒவ்வொரு டயலாக்கும் நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி இருந்தது. Actually, the credit goes to the dialogue writer. சார், நீங்க ரொம்பவே தன்னடக்கத்தோட பேசுறீங்க சார். எல்லாத்துக்குமே உங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் சார் காரணம். எந்த காரணத்துக்காகவும் பொய்யே சொல்லக்கூடாதுன்னு பிடிவாதமா இருக்கிறவர் நீங்க. உங்களுடைய இந்த உறுதி தான் உங்க வார்த்தையா நடிப்பா அவ்வளவு பிரமாதமா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், இப்பதான் நம்ம ஹெச்ஓடி பார்த்துட்டு வந்தேன். இந்த செமஸ்டருக்கு நாம சப்மிட் பண்ண போற ப்ராஜெக்ட் டெலிவிஷனா? இதன் தாக்கம் மக்களை எவ்வாறு பாதிக்கிறது? இஸ் இட் பாய்சனிங் தி மைண்ட்ஸ் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ்னு? ரொம்ப விஷமத்தனமான ப்ராஜெக்டா இருக்கும் போல இருக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இதுல. கலை, சினிமா வர்சஸ் டெலிவிஷன், அதோட டீடைல்ஸை நீ கலெக்ட் பண்ணு. சத்யா, நியூஸ் சேனலோட இம்பாக்ட் அப்படின்னு நீ அனலைஸ் பண்ணு. மகேஷ், யூ டேக் அப் தி ரியாலிட்டி ஷோ, ஹவ் ரியல் தே ஆர்னு நீ ரிசர்ச் பண்ணு. ஓகே? ஹாய் ஸ்வீடார்ட். வந்துட்டாயா. ஏய் சாரு, இவனுக்கு டஃப்பான அசைன்மெண்டா கொடுத்து சாவடி. தினேஷ். யா ஸ்வீடார்ட். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது டெலிவிஷன்லயா மொபைல் போன்லயா? இது உன்னோட ஏரியா. கரெக்ட், மொபைல் என்னோட ஏரியா தான். என்னமோ டஃப்பான அசைன்மெண்ட்னு சொன்ன, இருக்கிறதுலயே ஈஸியான அசைன்மெண்ட் இதுதான். மற்ற மீடியாக்கள் மாதிரி டெலிவிஷனும் ஒரு மீடியா, அதுக்கே அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மற்ற மீடியாக்களை விட டெலிவிஷன் டாமினேட் பண்ணது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது. இன்னும் சொல்ல போனா சினிமாவே டிவியை நம்பிதான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நியூஸ் சேனல் எடுத்துக்கிட்டா நியூஸே சீரியல் மாதிரி தான் காமிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு சென்சேஷன் தேவைப்படுது. டிஆர்பி டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட். டிஆர்பில என்ன இருக்கு தெரியல, ஆனா டெலிவிஷன் உலகமே அதை சுத்தி தான் இருக்கு. சாருவோட டீம்ல இருந்தா நமக்கு வேலை மிச்சம். நம்மள டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண சொன்னாலும் மேஜர் ஒர்க்க அவளே முடிச்சிடுவா. இந்த வீக்கெண்ட்குள்ள பேசிக் இன்ஃபர்மேஷனாவது கலெக்ட் பண்ணுங்க. ஓகே? ஹலோ. அதோ வந்துட்டேன். நீ ஒரு கோழை, கூடவே சாதுவான வில்லன். டைவர்ட் பண்ணாத. உண்மையை சொன்ன ஸ்வீட்டா. இப்ப இருக்கிற எல்லா டாப் ஹீரோஸும் ஒரு காலத்துல வில்லனா ஆக்ட் பண்ணவங்க தான். பாரு, பேச்சு மாட்டாத, உனக்கு கட்ஸ் இல்ல. ஹலோ, உன்னை இப்போ ஒரு 4 பேர் தூக்கிட்டு போட்டோம், என் வீரம் என்னன்னு காட்டுறேன். அதான் உன் வீரத்தை பார்த்தனே. மொட்டை கிரீட்டிங் கார்டு வச்சுட்டு போறேன். ஹலோ, உன் வீடு தேடி வந்து நான் கார்டு வச்சேனா? நல்ல கற்பனை. உன் ஏரியால அவனா வச்சிருப்பான். ஏய் கலா, ஸ்வீடார்ட், உன்னை பார்க்க தான் அங்க வந்துட்டு இருக்கேன். I'll be there in 5 minutes. Okay, bye bye. என்ன? நான் ஜே ஆயிடுவேன் நினைச்சியா? ஜேயா அப்படின்னா? ஜெலசி. பாத்தியா, நம்ப மாட்டேங்கிறிய ஸ்வீடார்ட். எனக்கு உன்ன மாதிரி நிறைய ஸ்வீடார்ட்ஸ் இருக்காங்க, நம்புமா? நம்பிட்டேன். இன்னும் ஏன் நிக்கிற? அதான் அந்த கலா போன் பண்ணி கூப்பிட்டால, போக வேண்டியதானே? போப்பா, போயா, போ. இந்தியாவுக்கு வந்ததுலயே சென்னையில 3 நாள் உன் கூட ஸ்டே பண்ணினது என்னையே ரீசார்ஜ் பண்ணிட்ட மாதிரி இருக்குடா. மதன், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் டா. த ஃபுட், த ஸ்டே, எக்ஸெட்ரா. என்னால எதையுமே மறக்க முடியாதுடா. என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? என்ன ஆச்சு? இல்ல, இவ்வளவு வருஷம் கழிச்சு நாம சந்திச்சிருக்கவே வேண்டாமோன்னு எனக்கு தோணுது. டேய், ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க நீ? இன்னைக்கு கூட ஷூட்டிங்ல போய் சொல்லக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ற மாதிரி சீன். எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? டேய், மறுபடியும் எதுக்காக நீங்க வந்தவன் எதுக்காக பொன்மணி பத்தி பேச்சு எடுத்த? சாரு கிட்ட போய் உண்மையெல்லாம் சொல்லுன்னு சொன்ன. டேய், நான் ஹலோ சேஷு, ஐம் சாரி. No. Actually, I should feel sorry for you, da. வரேன்டா. மறுபடி ஒரு வாரம் கழிச்சு நான் இந்தியாவுக்கு வரேன். நான் ஏற்படுத்தின இந்த குழப்பத்துக்கு நானே பிராயச்சித்தம் பண்றேன். Yeah, I mean it, Madan.